ஹாய். இவங்க வந்து மண் சாப்பிடுவாங்க. ஸோ சண்டே ஒரு நாள் மட்டும் திறந்து விட்டு ஸோ மண்ணெலாம் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் குளிப்பாங்க. அங்கே தொட்டி வச்சுருக்காங்க தண்ணி. ஸோ அதில் குளிப்பாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அப்படியே வந்துட்டு சுற்றின்னு இருப்பாங்க. வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் லைவ் வந்திருக்கோம் இப்போ தான். இதுக்கு முன்னாடி லைவ் வந்ததே இல்லை. எனக்கும் லைவ் எப்படி இருக்கும்னே தெரில. நான் ஜஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணி சும்மா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படியே பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். இது லைவ் வரணுன்ற பர்பஸ்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள்னா வேணாம். ஏன்னா கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க பார்ப்போம். ஸோ இந்த லைவில் வந்து எதனா கொஷின்ஸு ஸோ இந்த மாதிரி எனக்கும் தெரிலங்க. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து மாடி தோட்டம் வந்து வச்சு இப்போ ஒரு 1, 2, 3 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணியிருப்பேன். ஆமாம், 2 இயர்ஸாக இங்கே இருக்கேன் நான். ஸோ இங்கேருந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். ஸோ அதனால் புறாலாம் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இங்கே சென்னைக்கு வந்தப்போ நான் ஒர்க் பண்ண இடத்துல கொஞ்சம் வளர்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு அப்படியே 2 எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே. சரி அப்படியே இங்கே வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விற்றுட்டேன். ஆனால் இதெல்லாம் அதோட குட்டிங்க அந்த மாதிரி பெருசு பெருசு. ஸோ அதுலேருந்து வளர்ந்துட்டுருக்கு. யாரா இருக்கீங்களா? யாரும் இல்லை. யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, பார்த்துட்டு போயிட்டாங்க. வரட்டும். ஏன்னா கண்டென்ட் என்ன கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ரிப்ளை பண்ணேன். ஸோ அதுக்கு பாருங்க, என்ன டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இங்கே பாருங்க, இதுக்கு பேர் தான் சண்டை. பார்த்தீங்களா எப்படி சண்டை போடுறாங்கன்னு? இப்படி தான் அடிச்சுக்கலாம். அதுவும் ஃபீமேலு, இதுவும் சாரி, அதுவும் மேலு, இதுவும் மேலு. நல்லா அடிச்சுட்டு இருக்கு. புறாலாம் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புறா வளங்க. புறா வளர்க்கலாம், தப்பு இல்லை. சில பேர் வீட்டில் திட்டுவாங்க, அதனால் வளர்க்காதீங்க. திட்டலன்னா பரவாயில்ல, வளங்க. இதனாலும் இதுதான் நம்மளுக்கு ஆபத்து இல்லை. ஒன்று எதுனா ஆகும்போது இந்த பூனைக்குன்னா பிடிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ நாங்கள் புறா வச்சுருந்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி ஒரு புறா வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. இதை பூனையா எதுன்னு தெரில, பிடிச்சிருக்கு தெரில. இந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் புறா வளர்க்குறதுக்கு கொஞ்சம் அதனால தான் வீட்டில் சண்டை வரும்னு சொல்கிறாங்களா என்னமோ. மற்றபடி புறா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் சண்டைலாம் வரல. மனசு கஷ்டம்தான் வருது, வேறு ஒன்றும் இல்லை. வராங்க நிறைய பேர், வந்து பார்த்துட்டு போகிறீங்க லைவு. ஏன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பேசலாம். நம்மளோட சேனல் வந்து டெரஸ் கார்டன் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெரஸ் கார்டன் தான். நான் வச்சுருக்க பேர்ட்ஸு ஸோ அதெல்லாம் பற்றி தான் இந்த ஷார்ட்ஸ் இருக்குது, இந்த லைவ் போயின்னு இருக்குது. உங்களுக்கு ஏன்னா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா கேளுங்க, சொல்லுங்கள், பார்ப்போம். நம்ம வந்து ஒரு அரௌண்டு 3 இயர்ஸாக, நான் இப்போ சொன்ன மாதிரி தான் 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் டெரஸ் கார்டனிங். உங்களுக்கு யாரா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லாயிருக்கும். வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் கொஞ்சம் கிடைக்கும். உங்களுக்கு சண்டேயில் நீங்கள் லீவில் இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வெளியிலலாம் பெருசாக போக மாட்டோம் சண்டேனா. நான் அந்த மாதிரி வந்து மேலே உட்காந்துருவேன், அவ்வளோதான். கிட்ட கண்டு இந்த புறாங்கெல்லாம் திறந்து விடுவேன். ஸோ நம்மளுக்கெலாம் இன்றைக்கி விடுதலை. அந்த மாதிரி புறாங்களுக்கு இன்றைக்கி சண்டே விடுதலை. எல்லோரும் திறந்து விட்டாச்சு. திறந்து விட்டு எல்லாம் வெளியில் சுற்றிக்கிட்டு வரேன். தெரியுதா? 2 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, பாருங்கள். தெரியுதுங்களா? மேய்ஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம வீட்டு புறாங்க. பாருங்கள், செடி வச்சுருக்கேன். அந்த பாட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டுன்னுக்குறாங்க. இதுதாங்க போயின்னுக்குது சண்டேனாலே. ஜாலியாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. சம்திங் ஹேப்பன்ல, ஏதோ ஒன்று நடக்கணும்ல, அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. நம்ம சேனலில் இப்போது அரௌண்டு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ யாரும் இருக்கீங்களா, பார்க்குறீங்களான்னு தெரில, வாங்க. ஸோ அதுக்காக லைவ் வந்திருக்கோம். ஏன்னா கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் நான் பார்த்துனே இருக்கேன், எதுவும் கமெண்ட்ஸ் வரல. கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா பார்ப்போம். இப்போ வரைக்கும் யாரும் வரல. என்ன வந்துச்சுன்னா வில் ட்ரை டு ரிப்ளை. ஓகே, பார்த்துட்ருக்கீங்க, எதுவும் ரிப்ளை பண்ணலாம் என்னன்ட்டு. எனக்கும் தனியாக பேசுறதுக்கு போர் அடிக்குது. ஓகே, நான்
பேசுறது கேட்குதான்னு தெரில. எப்படி செக் பண்ணுறது?